Hi, this is T.R. Vivek. The T in my name stands for Tirumangalakudi, where I'm standing now. This is my ancestral village on the south bank of the Kaveri, deep in the Kaveri Delta. This house in ruins is nearly 200 years old. More than 100 uncles and aunts were born here. I spent joyful vacations on these streets with my cousins, grandparents, and cows. Today, nobody in the family lives here. We hang on to our roots by the T. There is no place quite like this on earth. The Kaveri Delta is a small equilateral triangle with 125-kilometer arms. The river fans out into 36 distributaries. They water more than 1,500 main canals and 28,000 sub-channels, stretching roughly to 60% of the Earth's circumference. The delta is the rice bowl of Tamil Nadu and the beating heart of Tamil civilization. It has 3 UNESCO heritage sites. Every village has a temple that finds a mention in ancient Tamil poetry. The delta's fame is fast fading. Thousands of years of rice monocropping, climate change, and the burden on the Kaveri basin is breaking this rice bowl. The Delta region has some of the poorest districts in Tamil Nadu. As Tamil Nadu goes to polls on April 23rd, I need to find out if the 3 main political parties have a plan to turn agriculture around. Can the Delta regain its glory? Do any of these parties have a plan? Can the Kaveri survive politics, policy, and us? வணக்கம், என் பேர் அறிவழகன். திருவையாறு தாலுக்கா ஓலத்தேவராம்பேட்டை கிராமம், தஞ்சாவூர் மாவட்டம். அறிவழகன். நான் எங்கள் குடும்பம் பாரம்பரிய விவசாய குடும்பம். நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தேன். இப்போயும் சிங்கப்பூரை விட்டுட்டு இங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 25 ஏக்கர் எங்களுக்கு இருக்குது. நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு மாதம் சம்பளம் 3 லட்சம் ரூபாய். நான் சீனியர் டெக்னீஷியனாக ஒரு சென்சார் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். இப்போ இங்கே என்னால் இந்த 25 ஏக்கர்லேயும் ஒரு வருஷத்துக்கு என்னால் 6 லட்சம் கூட எடுக்க முடியாது. 2 மாதம் சம்பளம் கூட என்னால் எடுக்க முடியாது. இருந்தாலும் என்னோடய குடும்ப சூழ்நிலை, நான் இங்கே இருக்க வேண்டியது இருக்குது. 2வது, இதுதான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. என் மண்ணில் நான் நின்றுக்கிட்ட விவசாயம் பண்ணும்போது எனக்கு அது திருப்தி இருக்குது. காசு அப்புறம் வயத்தை காய போட்டு மனசுக்கு திருப்தினா எப்படி? அது வயத்தை காய போடலை. இப்போதைக்கு எனக்கு அந்த சிங்கப்பூரில் சம்பாரிச்ச காசு சப்போர்ட் பண்ணது, நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன மாதிரி இருக்கிற விவசாயிகள்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், வயத்தை காய போட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க. என்னுடைய பேர் ஜியோகுமார். விவசாய தொழிலாளர் சங்கத்தில் நான் பணிபுரிகிறேன். தஞ்சாவூர் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். நான் கிராமத்தில் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். விவசாயம் என்னோடய பிரதான தொழில். பட்டணம்லாம் படிச்சிருந்தா கூட என்னுடைய தொழில் இன்றைக்கு வரைக்கும் விவசாயம்தான். அதை ஒட்டி இருக்கிற பல பிரச்சனைகள், பல போராட்டங்களாக கலந்துக்கிட்டு சிறைக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம். என்னுடைய மண், என்னுடைய காவேரிங்கிறது வெள்ளைக்காரங்காலத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக வருமானம் கொடுத்ததுன்னு வெள்ளைக்காரங்க எழுதி வச்சுருக்காங்க. மற்றதை விட, கிருஷ்ணாவை விட, கோதாவரியை விட, சிந்துவை விட இங்கேருந்து தான் அதிகமாக வருமானம் போயிருக்கு. அரசாங்கத்துடைய பொக்கிஷத்துக்கு போயிருக்கு. 2050ஆம் ஆண்டு தஞ்சாவூர் காவிரி டெல்டாவில் தண்ணி இருக்காது. ஒரு ஆறு தன்னுடைய பாதையை தீர்மானிக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. நம்ம பார்க்குறாரு இப்போயா, அது தன்னுடைய பாதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆகக்கூடிய ஒரு ஆறினுடைய இதை நீங்கள் சில வருஷங்கள் தலையெழுத்தை மாற்றிடலாம், ஆத்தையை மாற்றிடலாம். இன்றைக்கி எங்களோட பெரிய சோகம், இந்த தண்ணியை விட பெரிய சோகம் கண்ணீர் விடக்கூடிய சோகங்கிறது இன்னும் நாங்கள் எங்கள் தலைமுறை முடிஞ்சிடலாம். இன்னும் 5 எலெக்ஷன் கழிச்சு ஓட்டு போகிறப்ப இங்கே பிரச்சனை என்னென்னா, இது ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இது இந்த அஜெண்டாவில், எலெக்ஷன் அஜெண்டாவில் இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக. வணக்கம், என் பேர் கே பக்கிரிசாமி. நான் இந்த ஊர் கோவிலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாத் தாலுக்காவில் கோவிலூர் கிராமத்தில் நான் இருக்கேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். பரம்பரையாக எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பம் தான். தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெவலில் ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்த பகுதி விவசாயம். இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணும்போது கடன் கிடையாது. எங்களுக்கு இருந்த நிலத்தில் மகிழ்ச்சியான குடும்பம். 10 பைசா கடன் வாங்கினா அது பெரிய சங்கடமான விஷயம் குடும்பத்தில். அப்படி இருந்தது. எங்கள் அப்பா ஒரு போகம் தான் சாகுபடி பண்ணார். 1 ஏக்கருக்கு 60 கிலோ மூட்டையில் 15 மூட்டை தான் இருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் 3 போகம் சாகுபடி பண்ணுறோம். 3 போகம் சாகுபடி பண்ணி 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40 மூட்டை, 35 மூட்டை, 45 மூட்டைலாம் அறுக்குறோம். ஆனால் எல்லோரும் கடன்காரனாக இருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு விவசாயம் அவங்க உற்பத்தி பண்ணுற எந்த பொருளுக்கும் நியாயமான லாபகரமான விலை கிடையாது. இப்போ உதாரணம், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன
ஒரு வியாதி வந்துடுச்சு ஒருத்தருக்கு, ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் வந்து அந்த குடும்பம் க்ளோஸ், அதுலேருந்து முன்னேறவே முடியாது. அதனால் அந்த விவசாய குடும்பம் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பம். ஏன்னா அவமானமாக இருக்கும். இந்த ஊரை விட்டே பிழைப்பு தேடி சென்னைக்கு போகிறது, அதில் திருப்பூர் போகிறது, இப்படிப்பட்டவங்களாம் மாறி இருக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு பார்க்கணும். According to Sir Arthur Cotton, the British engineer who built the irrigation systems of Godavari and Krishna, the land revenue from Tanjavur district in 1874 was by far the highest in India. It amounted to 7.5 lakh pounds when the national average for a district was just 2.5 lakh pounds. The tiny Kaveri Delta region grows 35 to 40% of Tamil Nadu's entire rice crop, and it supplies nearly 65% of what the government buys directly from farmers at the minimum support price or MSP. The Kaveri Delta feeds the state, but its 4 districts, Tanjavur, Tiruvarur, Mayiladuthurai and Nagapattinam, are among the poorest in Tamil Nadu by per capita income. Besides agriculture, there are hardly any industries, not even related to farming or food processing. நெல் போடணும்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 40,000 50,000 ரூபா கிட்ட எங்களுக்கு செலவாயிடும். அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஈல்டு வந்து நல்லா வந்திருக்கு. எங்கள் ஏரியாவில் ஈல்டு வந்து நல்லா மேக்ஸிமம் தொட்டிருக்கோம். நாங்கள் அந்த மார்ஜினை தொட்டிருக்கோம். 3 டன் 3.2 டன் வந்து நாங்கள் வந்து ஏக்கருக்கு எடுத்துருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் தான் வரும். அதிகபட்சம் லாபங்கிறத சொல்கிறேன், 20,000 25,000 ரூபாய் லாபம் வரும், அவ்வளோதான். ப்ரொக்யூர் பண்ணும்போது என்ன விலைக்கு அரசாங்கம் எடுக்குது உங்களுக்கு? 25 rupees per kg, 25 rupees. அதுதான் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய் வரும். நல்ல மகசூல். ஏன்னா இந்த வருஷம் வந்து காலத்தே எங்களுக்கு தண்ணியும் வந்துச்சு, நாங்கள் வந்து கரெக்டாக எங்களுக்கு பயிர் பண்ணுறதுக்கான சீதோஷண நிலையும் ஒத்து வந்துச்சு. அதனால் எங்களுக்கு அமோக விளைச்சலுக்கான அர்த்தம் இந்த வருஷம் நாங்கள் பார்த்தோம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் எங்களுக்கு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு இது எல்லாமே எங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறோம். விவசாயம் பண்ணுறதே நாங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் தான் பண்ணுறோம். தியாகம் பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் சொல்லணும். அதான் இதெல்லாம் பத்தாது. எங்களுக்கு வந்து ஒரு 4,000 ரூபாய் 4,500 ரூபாய்னாலும் எங்களுக்கு குவிண்டாலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. உண்மை நிலவரம் என்னென்னா, விவசாயி யாரும் வந்து பெரிய அளவில் இதெல்லாம் பண்ணிட முடியாது. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து வேறு இதை வந்து வேல்யூ ஆடடாக ஏதாச்சும் மாற்றி எங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணணும் அரசு. சர்வே எடுத்திங்கன்னா 40 வயசு 42 வயசு ஆகிலாம் எனக்கு கல்யாணம் பண்ணாலும் வீட்டுக்கு ஒத்தா இருக்கான். காரணம் விவசாயம் தான் பண்ணுறான் பையன் அப்படின்னு தான் எதார்த்தம். உண்மை கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானே ஒரு பொண்ணு இருக்குது, பையன் பார்க்குறேன்னா விவசாயமாக வேண்டாப்பா வேற ஏதாவது இருக்கானா பாரு அப்படின்னு. ஏன்னா சொந்த அனுபவம். அதாவது சோழ நாடு சோறு உடைத்துன்னு இதுக்கு ஒரு பழமொழி உண்டு. அதாவது மன்னன் போய் விவசாயிட்ட பொண்ணு கேட்டு தராமல், இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு விவசாயிக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னா, மன்னர்கள் காலத்தில் ஒரு மன்னன் போய் விவசாய வீட்டில் சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பொண்ணு கேட்பான், தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இந்த மண்ணில், இந்த அதிசயம் இந்த மண்ணில் தான் நடந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு இது மாறி போயிடுச்சுன்னா இதை பற்றிய அக்கறை இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. எங்களுக்கு வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இயற்கை பேரிடர்கள், அது நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேடு டிசாஸ்டர், கவர்மெண்ட் மேட் டிசாஸ்டர்னு இருக்குது. அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய பேரழிவுகள். At 800 kilometers, Kaveri is the smallest of India's major rivers, but it has been the subject of the longest and the most bitter water sharing dispute. She starts in the forests of Kodagu in Karnataka's western Ghats. 350 kilometers later, she crosses into Tamil Nadu, flowing a further 450 kilometers until she meets the sea at Poompuhar. She gives life to 80 million people across these 2 states. Her precious silk built one of the most fertile landscapes on earth, one that nourished empires trading with Rome, extended their influence into Southeast Asia, and raised temples so magnificent that they astound us even today.
This is Kalanai, or the Grand Anaikat. It is one of the oldest dams in the world that is still functioning. It was built by Karikalan, the Chola king, some 2000 years ago. The Cholas didn't want to defeat the river like us with giant dams. They understood the river. They simply redirected her waters to the many canals that turned the delta region into a granary of rice. It took over 130 years in court for these two states to settle the Kaveri dispute. Even today, they bicker when the monsoon fails. The fortunes of delta farmers remain hostage to the amount of water Karnataka releases. 2025 was a good year. 2026 might be rocky again. The central and eastern parts of Tamil Nadu along the Kaveri are electorally significant. They account for about 40 seats in the state assembly. This region traditionally has been a DMK stronghold. DMK has fielded a senior leader from the Delta called R. Vaithilingam from the Orathanad assembly seat. Till recently, he was in the ADMK. I met Vaithilingam on his campaign trail to ask him if he had any plans to turn the fortunes of farmers around. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் தளபதியார் அவர்கள் டெல்டா விவசாயிகள் மற்றும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கே 3500 4500 கரும்பு டன்னுக்கு 1000 ரூபா உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் 2500 3500 குவிண்டாலுக்கு நெல்லின் விலையை உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். சார், இந்த கொள்முதல் விலை வந்து 3500க்கு உயர்த்துவேன் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அது மத்திய அரசு தானேங்க பண்ணணும். அது உங்களுக்கு அது பவர் இருக்குங்களா அது ஏற்றுறதுக்கு? 1000 ரூபா 2500லேருந்து 3500 கொண்டு போகணும். ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா பவர் இல்லாமையா சொல்லுவாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாருங்கிற போது அவரால் முடியும் என்கிற நம்பிக்கையில் சொல்றாரு. மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகுதான் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சிருக்காரு. அதனால இப்போ விவசாயிகளுக்கு இந்த இது பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க. உங்கள் தேர்தல் அறிக்கையை தாண்டி நீங்கள் டெல்டா பகுதியில் நீங்கள் ஒரு மூத்த தலைவர். இந்த பகுதிகளில் இப்போ நம்ம விவசாயிக்கு பார்த்தோம்னாக்க ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 தான் கையில் நிற்குது. எல்லாமே நல்லபடியாக போனால் கூட ஏதாவது மதிப்பு கூட்டலுக்கு, ஏதாவது அவங்களுடைய வருமானத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது நீங்க பர்சனலா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. மதிப்பு கூட்டுறதுக்கு, விவசாய பொருட்கள் விலை போறதுக்கு, வெளிநாடு ஏற்றுமதி செய்யறதுக்கு இதெல்லாம் திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்துவாங்க. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? இல்லை, பொதுவாக இதை செயல்படுத்துவாங்க. 3 parties, 3 sets of promises for the Delta's farmers. The DMK promises paddy procurement at 3,500 rupees per quintal, nearly 1,000 rupees more than last season. It promises to desilt 10,500 kilometers of canals in the Delta districts. The ADMK promises free pump sets for 2 million farmers, higher procurement prices, and desilting of 15,000 kilometers of canals statewide. TVK or Vijay's party promises a complete waiver of crop loans for farmers owning less than 5 acres. Everyone is singing yesterday's hits. No new plan or vision. ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதானமான 4 ஆறுகள், ஒரு 36 துணை ஆறுகள் இருக்குது. எல்லாம் 2 லட்சம் வாய்க்கால்கள் எல்லாம் இருக்குது. எதுவுமே சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்ம உருவாக்கினவை, மன்னர் காலத்திலேருந்து உருவாக்கப்பட்ட இது. இதை மேம்படுத்துறதுக்கு, ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ தண்ணி வந்ததுன்னா நேரடியாக பாசனத்துக்கு போகணும்ல, தூர் வரணும்ல. குறைந்தது ஒரு 10,000 15,000 கோடி ரூபா வேணும். இதோ டெல்டா முழுமையாக வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் எல்லாத்தையும் தூர் வாரத்துக்கு. இன்னொன்று இப்போ எந்த ஏற்பாடும் இல்லை. வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு 50-60 கோடி ரூபா ஒரு மாவட்டத்துக்கு 15 கோடி தான் ஒதுக்குவாங்க. அதில் ஆளுங்கட்சிக்காரவங்க அவங்களோட ஏற்பாடெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-30% கூட அங்கே போகாது.
மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாறியிருப்போம். நான் வந்து ஒரு முன்னோடி விவசாயி. எனக்கு வயசு 68. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக விவசாய பணிகளை நான் செஞ்சிட்ருக்கேன். விவசாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு தொழில் கிடையாது. விவசாயத்தை தவிர இதைத்தான் நாங்கள் செஞ்சாகணும். வேறு மாற்றுத் தொழில் இருந்தால் நாங்கள் போயிருப்போம். மாற்றுத் தொழிலுக்கான வாய்ப்பே கிடையாது. அரசு முன்னெடுத்து அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. இது ஒரு முற்றுகையிடப்பட்ட கோட்டை. விவசாயங்கிறது ஒரு முற்றுகையிட கோட்டை. இதில் நாங்கள் உள்ளேருந்து வெளியில் போய் துடிக்கிறோம். ஆனால் எப்படி போகிறதுங்கிற வழி தெரியல. நீங்கள் எங்களுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். நீங்கள் வந்து இங்கே இந்த பகுதியில், அதாவது எங்களுக்கு இந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எவ்வளோ தொழில் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை, எங்களுக்கு கோட்டையை விட்டு வெயில வந்தால் அங்கிட்டு நாங்கள் பார்க்குறது புலி, எங்களை சாப்பிட்றதுக்கு இருக்கிற ஒரு புலி, இங்கிட்டு படம் எடுத்து ஆடுற பாம்பு, ஒரு புலி. நாங்கள் வெளியில் வந்தால் இன்னும் வேட்டையாயிடப்படுவோம்னு எங்களுக்கு பயம். இந்த வாழ்க்கையும் போயிடுவோம், நாங்கள் பயப்படுறோம். நீ இங்கே கனடான்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்னை இந்த கோட்டையிலிருந்து அகற்ற மனதில்லை. In the delta, farmers have been growing rice for thousands of years. Here, it's not a mere crop. It's a part of the farmer's identity. But identity is very expensive. On an average, a farmer makes a profit of 20,000 rupees per acre on paddy. Even if that farmer grows 3 seasons of paddy, he just makes 60,000 a year. Think about it. 60,000 a year means 5,000 rupees a month. உண்மைன்னு சொல்லணும்னா வாழ்வாதாரத்துக்கு கஷ்டமானது தான். அதனால் நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு ஒரு நாளும் போக மாட்டோம். அது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு குலத்தொழில். எங்களோட அது எப்படி சொல்கிறது, எங்களோட அறமா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து அதை விவசாயத்தில் எங்களுக்கு இழப்பு தான், என்றைக்குமே இழப்பு தான். அதனால் நாங்கள் விவசாயத்தை விட மாட்டோம். நாங்கள் மறுபடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு ஒரு விடிவெள்ளி வருமா அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அரசும் இங்கே உள்ள திட்டங்களும் இயற்கையும் எங்களுக்கு ஒத்துழைச்சி ஒரு நாள் நாங்கள் என்னைக்காச்சும் எங்களுக்கு ஒரு இது வரும் அப்படிங்கிறத காத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு காலத்துலேருந்து நான் பார்த்தீங்கன்னா 3 போகம் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெல், அடுத்த நிலக்கடலை, உளுந்து அல்லது எள்ளு, இப்படி தான் மாற்று சுழற்சி முறை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ செய்யும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இருந்துச்சு. பட் ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் எங்களுக்கு இங்கே கேட்கும்போதெல்லாம் ஆட்கள் கிடச்சி, வேலையாட்கள் கிடச்சிது. அதனால் 3 போகம் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல லாபம் கிடச்சிது. இப்போ அரசு எல்லாத்தையுமே இலவசமாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால யாருமே வேலைக்கு வர்றதில்லை. இப்போ வேலைக்கு வரல அப்படின்னா நாங்கள் வந்து நெல்லை தவிர வேறு எதுவும் பயிர் செய்ய முடியாது. நெல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா A to Z மிஷினரி. இப்போ நேரடி விதைப்பாக இருந்தாலும் சரி மிஷினரியில் விதைச்சிட்டு போயிடலாம். அதே மாதிரி உரம் போடுறதுக்கும் இப்போ வந்து ட்ரோன் வந்துருச்சு, போட்டு போயிடலாம். மருந்து அடிக்கிறதும் ட்ரோன் வந்துருச்சு, செஞ்சு போயிடலாம். அறுவடைக்கும் மிஷினரி வந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி சுழற்சி முறை நிலக்கடலையோ உளுந்த போட்டோம்னா ஆட்கள் வராததுனால எங்களுடைய பயிரை அறுவடை செய்ய முடியாமல் கம்ப்ளீட்டாக இல்லை மண்ணுக்குள்ளேயே போகக்கூடிய சூழல் உருவாகுது. Madhyaragan is a rare farmer who dared to escape the delta's rice trap. A farm laborer who earned 20 rupees a day nearly 30 years ago, he had a burning desire to make it big. He bet on banana. Now he owns 50 acres in one of the most fertile tracts of the delta. His high-quality fruits and leaves make it to 5-star hotels and even get exported. நான் ஒரு 27 வருடமாக வாழை விவசாயம் பண்ணி வெளிநாடு, வெளி மாநிலம், அதே போல் தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் வாழை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 27 வருடத்துக்கு முன்னாடி 20 ரூபாய்க்கு வேலைக்கு போன ஊழியர். அதை நான் சொல்கிறதுல நான் வந்து ஒன்றும் வருத்தப்படலை. அரசு ஊழியர்னா ஒரு 40,000 50,000 தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் விவசாயியாக வந்து ஒன்று நல்லா வந்து பொருளெல்லாம் தரமாக பண்ணி வெளியே நல்லா பண்ணானா அவன் வந்து நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதே போல் மற்ற குடும்பங்களையும் வாழ வைக்கலாம். இன்றைக்கி நான் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணி ஒரு 50 பேர்த்துக்கு வந்து நிரந்தரமான வேலை கொடுக்கும்போது என் மனசு சந்தோஷமாக இருக்குது. அதான் விவசாயத்துக்கு வாங்கன்னு நான் எல்லாருமே சொல்கிறேன். நெல் வந்து ஒரு ஏக்கர் நட்டோம்னா ஒரு 20,000 25,000 தான் கிடைக்கும். ஒரு புள்ள செல்லு வாங்குற அளவு கூட வீடு கிடைக்காது. அதோடு அது வந்து வீடு வந்து சேர்ந்தால் தான் அது நிச்சயம். நெல் அந்த அறுத்து களத்துக்கு போனால் கூட அங்கே கூட நனைஞ்சு முளைச்சி போய் விவசாயிகளாம் பரிதவிக்கும் போது அழகு. நம்ம ஏன் லாபகரமான தொழிலை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நம்ம வந்து விவசாயி நல்ல லாபகரமான பொருள் பண்ணணும், நல்லா பண்ணணும். அதாவது வந்து அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாமே திருட்டுத்தனம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தோட்டம் திருடிட்டு போகிறாரு,
ஒருத்த பார்த்தா காதோட அறுத்துடுறான். நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் செஞ்சதா சரித்திரமே கிடையாது. வீட்டில் சில சமயத்தில் எலி தொந்தரவு அதிகமாக இருந்தால் தேங்காய் அந்த வைப்பாங்க, எலிப்பொறி தேங்காய் வச்சு எலியை பிடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்தல் சமயத்தில் நாங்கள் ஒரு எலியாக இருக்கோம், தேங்காய் பொறி வச்சு பிடிச்சி எங்களை பிடிச்சிடுறீங்க. அதான் பண்ணுறீங்க. இந்த தேர்தலில் என்னது தேங்காய்ன்றது என்னது? இந்த தேர்தலில் தேங்காய்ங்கிறது அதான் நீங்கள் கொடுக்குற சலுகைகள், இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தான், அட்ராக்டிவ் அறிவிப்புகள் கொடுக்குறீங்க தான். நாங்கள் ஏமாந்துடும், நாங்கள் எலியாக தானே இருக்கோம், எங்களுக்கு சிந்திக்க தெரியல. This is Poompuhar, where the sea tide rises to embrace the Kaveri. I can watch this eternal conjugation forever. A river contains simultaneously past, present, and future. It is always arriving at the sea and always being born at the source. The Kaveri's dribbles and waves become one with the sea and turn into cloud. She will live again and give us life. Somewhere under these waters lie ancient ports from where Tamil traders set sail to Rome and beyond a few thousand years ago. The Kaveri flowed before them, and it still flows. Perhaps she will continue to flow. If only she could survive us. For more such stories that help you understand India from farm to plate, subscribe to The Plate India.